ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், ஏஷியா கப்பு ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் ஈரார்பிக்க கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். செப்டம்பர் 9லேருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் துபாயில் நடக்க போகுது. இந்த முதல்ல ஷெடியூலிங்கே போட்டாங்க வென்யூ இல்லாமல். அப்புறமா தான் துபாய் யூஐ டிசைட் பண்ணது. இப்போ விஷயத்துக்கு வரும். ஸ்குவாடு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இந்த ஃபார்மாட்டுன்னு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் 19 T20, 2 குரூப்பு. ஏ குரூப்பில் இந்தியா, பாகிஸ்தான், யூஏஇ அண்ட் ஒமான், இதுலேருந்து 2 பேர் ஜெயிச்சு வெளில வரணும். பி குரூப்பில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹாங்காங், அங்கேருந்து 2 பேர் ஜெயிச்சு வெளில வருவாங்க, டாப் 2. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு புது குரூப்பை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடணும். அதில் ஒரு 6 மேட்ச் இருக்கும் சூப்பர் 4ல். அதில் 1 and 2 வராங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் ஃபைனல் விளையாடுவாங்க. இத்தனையும் 19 நாளுக்குள்ளே நடக்கணும், இந்த 19 T20. ஆமாம், சூப்பர் 4. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், விச் எவர் வே யூ லுக் அட் இட். ஐ டோன்ட் திங்க் யூஐ ஒமான் குவாலிஃபை ஆவாங்க இவங்களுக்கு எதிரான. அப்போ என்ன ஆகும், இன்னொரு மேட்ச் இருக்கும் இந்தியா பாகிஸ்தான். அதானே வேணும், ஆடியன்ஸுக்கு அதான் வேணும், கலெக்ஷனும் உங்களுக்கு அதானே. ஸோ இந்தியா அவங்க மேட்ச்சை 2 மேட்ச்சை துபாயில் விளையாடுறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை யூஐ கூட செப்டம்பர் 10 புதன்கிழமை துபாயிலையும், செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், அதுவும் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில். இந்தியா வர்சஸ் ஒமான் மட்டும் ஏன் அதை குறை வைப்பானே? லாஸ்ட் டைமும் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் வந்தது. இந்தியா மட்டும் எல்லா மேட்சையும் துபாயில் விளையாடுறாங்க, எங்களை மட்டும் அபுதாபி, ஷார்ஜாலே விட்றாங்க. நாங்கள் வாழ்ந்ததுனால சொல்கிறேன், 40 வருஷம் இருந்ததுனால. துபாய் டு அபுதாபி 140 கிலோமீட்டர் பை ரோடு சொல்கிறேன். இந்தியா வர்சஸ் ஒமான் அந்த மேட்ச் அபுதாபியில் நடக்க போகுது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 19. ஆச்சா, இதுலேருந்து 2 பேர் வரணும். இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியன் கேட்பீங்க, யார் கடைசியாக ஜெயிச்சதுன்னு. இந்தியா தான் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க 2023, 2 வருஷம் முன்னாடி ஃபைனல். அது ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் விளையாண்டாங்க. கேட்பீங்க, அதை மட்டும் ஏன் சார் ஓடிஐன்னா, அந்த வருஷம் வேர்ல்டு கப் இருந்தது, 50 ஓவர் வேர்ல்டு கப். அதுக்கு வார்மப்பாக இருக்கட்டும்னு ஏஷியன் கவுன்சில் முடிவு பண்ணுது, ஒன் டே ஃபார்மேட்டில் விளையாடலான்னு. ஃபைனலில் 50 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா, அதுவும் கொலம்போவில் 50. யார் விக்கெட் எடுத்து தெரியல, சிராஜ். எஸ், அவர் 6 விக்கெட் எடுத்தார். அதில் ஈஸியாக 10 விக்கெட்டில் ஜிட்டு காப்பாற்றின்னு வந்துட்டாங்க. ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஸோ இந்தியா இஸ் டிஃபெண்டிங் சாம்பியன். ரைட், இப்போ என்னோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவல் ஸ்குவாடு நாளைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரும். இப்போ நான் சொல்கிறேன் 16 பேர். இதில் யார் இருப்பா இருக்க மாட்டா, உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ். சில பேர் இதில் இல்லை என் டீமில், காரணத்தோடு நான் சொல்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், சுப்மன் கில்லுக்கு இடம் இல்லை இதில். என்னோட ஸ்குவாடில் சொல்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க நாளைக்கு செலக்ட் பண்ணும்போது அதான் யோசிப்பாங்க. என்னப்பா இப்போ தானேப்பா 754 ரன் அடிச்சுட்டு வந்தார். கவாஸ்கருக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஜாஸ்தி ரன் அடித்தது இவர் தான், கில்லு. ஒரு கம்ப்ளீட் சீரீஸில் சொல்கிறேன் 754. அது 5 டே மேட்ச், இது T20. உடனே இன்னொரு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவீங்க. T20 குஜராத் டைட்டனில் தானே இவர் 650 ரன் அடிச்சார், அதுவும் T20 தானே ஐபிஎல். அப்போ அதுபடியே அவரை கன்சிடர் பண்ணணுமேன்னு அதுக்கு ஒரு தியரி ஒன்று வச்சுருக்கேன். அது என்னென்னா, அது எல்லாமே ஓப்பனராக அடித்தது, அவர் ஓப்பன் வந்தார். வேறஸ் இங்கே என்னென்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஃபிக்ஸ்டு ஓப்பனர். இன்னும் நீயே முடிவு பண்ணுவான்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி கடைசியாக இந்தியா விளையாண்ட சீரீஸ் இங்கிலாந்துக்கு எதிராக, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 ஒன் டே T20 விளையாண்டாங்க இன் இந்தியா, ஜனவரி பிப்ரவரியில் இந்த வருஷம். 4-1 ஜெயிச்சிட்டோம், ஜாலி தான். அதில் இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா பற்றி நான் சொல்ல வேண்டாம், SRH டமால் டிமில் வாட வேடிக்கை காட்டுறவர். சஞ்சு சாம்சன் ஆஃப் லேட்டு ஃபுல்லாக ஹெட்லைன் அவர் தான். சிஎஸ்கேக்கு வருவாரா, கேகேஆருக்கு வருவாரா, ராஜஸ்தான் ராயலுக்கு வருவாரா, வேளச்சேரிக்கு வருவாரா, இது மாதிரி பல இன்னும் புரளிகள் ஓடிட்டுருக்கு. நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எண்டு கார்டில் வைக்கிற பாருங்கள். ஸோ அப்வியஸ்லி அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன். 3வது ஒரு ஓப்பனர் கூப்பிட்டு போனோம், ஆமாம், ஸ்பேருக்கு. அது ஜஷ்வால், அவரும் நிறைய அடிச்சு வச்சிருக்காரு T20 யசஸ்வி ஜஷ்வால். அப்புறம் 4வது ஓப்பனராக வேணால் சுப்மன் கில்லை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோ தூரம் போவாங்களா தெரியல, என்ன பிளேயிங்கில் வேண்டி சொல்லிடுறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், 1 டவுன் திலக் வர்மா, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நிறைய பேர் கேட்பீங்க வேறு ஸ்ரேயஸ் ஐயர்னு. ஸ்ரேயஸ் ஐயர் வரணும், சூரியகுமார் உட்காரணும். சூரியகுமார் உட்கார வைக்க முடியுமா? அதுவும் T20 ஃபார்மேட்டு. கிங் அவர், மிஸ்டர் 360, மிஸ்டர் 720. பேட்டே இல்லாமல் அடிப்பார் அவர், எந்த பக்கம் வேணாலும். இன்னும் ஃபைன் லெக், ஸ்கொயர் லெக், மிட் விக்கெட் பார்த்துட்டு இருப்பார், தேர்ட் மேன் அடிப்பார் டமால்னு. கவரில் பார்ப்பார், பால் பார்த்தா ஃபைன் லெக்கில் போய் விழுவோம் 6. ஸோ வெர்சடைல், பல விதமான ஷார்ட்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஏபிடி வில்லேஜ் மாதிரி விழுந்துருவார். வேறு ஏபிடி விழ மாட்டாராண்ணா, அதை நீங்கள் பாருங்களேன், 2த்தையும் போட்டு பாருங்கள். ஹி வில் ஃபால் சூரியகுமார், ஆனால் 6 போயிடும். எனிவே, போதும் அவரோட பெருமைங்கிறீங்களா. நம்பர் 4 சூரியகுமார். ஸோ அதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் இல்லை. இப்போ இந்த நம்பர் 4ல் எங்கே கொண்டு வந்து வைப்பீங்க அவரை? ஆச்சா, நம்பர் 5 அப்வியஸ்லி ரிங்கு சிங், ஃபினிஷர், லெஃப்டி. இஷ்டத்துக்கு அடிப்பார் அவர். 5 6 அடிச்சார் ஒரு வாட்டி, ஒரே ஓவரில். யாரையோ மறந்துட்டார் யாருன்னு. ஸோ நேச்சுரலி ரிங்கு சிங். ரைட், அப்புறம் 6ஆம் நம்பர் ஹார்திக் பாண்டியா. ஆல்ரவுண்டரில் கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர், போலிங்.
அண்ட் T20 வேர்ல்ட் கப்பில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஹார்திக் பாண்டியா நம்பர் 6. நம்பர் 7 அக்சர் பட்டேல், வைஸ் கேப்டன் வேறு அவர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு அக்சர் பட்டேல் சொல்ல வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அவர். இதுக்கு போகல இங்கிலாந்து சீரீஸுக்கு. நம்பர் 7 அக்சர் பட்டேல். 8 பும்ரா, T20 ஸ்பெஷலிஸ்ட். 9 ஹர்ஷதீப் சிங், இங்கிலாந்து தான் சான்ஸ் கொடுக்கல, இங்கேயானு கொடுங்கப்பா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நம்பர் 10 குல்தீப் யாதவ், சைனா மேன். அவரையும் லண்டன் கூப்பிட்டு சுற்றி காமிச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு சான்ஸ். நம்பர் 11 வந்து வருண் சக்கரவர்த்தி. இவர் ஏன் பாம்பீங்க, இப்போ சொன்னால ஒரு சீரீஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20, அதில் இவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ். இவர் தான் எல்லாரையும் அவுட் பண்ணது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். 11 ஆச்சு. சரி, இன்னும் கூட ஒரு 5 பேர் சொல்லிடுறேன். ஜஸ்வால், எக்ஸ் ஸ்பேர் ஓப்பனர். ஜிதேஷ் சர்மா, செகண்ட் விக்கெட் கீப்பர் ஃபார் சஞ்சு சாம்சன். அப்புறம் ரவி பிஷ்னாய், லெக் ஸ்பின்னர். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டனா அக்சரோ குல்தீப்போ வருணோ யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா மைட் பிளே. அப்புறம் சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சிவம் டூபே இஃப் நெசசரி. அப்புறம் ஹர்ஷித் ராணா இல்லை பிரசித் கிருஷ்ணா, இதில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா ஃபாஸ்ட் பவுலருக்காக. இப்போ என் பிளேயிங் லெவலில் சொல்லிட்டேன் 3 ஃபாஸ்ட் பவுலர், ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. ஸ்பின் வந்து 3 ஸ்பின்னர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் என்னோட 11. சிராஜ் கூட இதில் இடம் இல்லை. ஆமாம், ஒர்க்லோட மேனேஜ்மெண்ட் ரெஸ்ட் கொடுங்க அவருக்கு. எல்லாமே அவரே பண்ணா. இப்போ அவர் தான் 23 விக்கெட் எடுத்துகிட்டு வந்தார் இங்கிலாந்து போயிட்டு. அதனால தான் லெவல் பண்ண சீரீஸை 2-2. திருப்பி இதில் இப்போ இன்ஜுரி ஆனால் கஷ்டம். ஏன்னா இப்போ போனோம், டெஸ்ட் மேட்ச் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனோம், வெஸ்ட் இண்டீஸுக்கு போனோம். அந்த ஷெடியூலிங்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். அதனால் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது பெட்டர். சிராஜ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த பசங்களை அனுப்பிச்சி விடுவோம். இதில் டீமில் என்னோட டீமில் இல்லாதவங்க வந்து கில், ஸ்ரேயஸ் ஐயர், முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி. இன்ஜுரி ரிகவர் ஆனாரா இல்லையா என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஐ திங்க் அவரே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட 11. கரெக்டாக இல்லை, நாளைக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். உங்கள் கருத்து சொல்லுங்கள். அண்ட் எது கரெக்டாக இருக்குது எதுன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஒரே பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.